ஜனநாயகத்தை பத்தி கேட்கலாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? ஜனநாயகன் ஏன்னா எல்லார பத்தியும் பேசிட்டோம், விஜய் சாரை பத்தி பேசணும் இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து கட்சி செம்ம சூடா போயிட்டு இருக்கு, டைரக்ட் அட்டாக்கு டீசல் அட்டாக்லாம் எதுவுமே கிடையாது, அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அது பக்கம் போயிட்டு இருக்கு. எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஜனநாயகனுடைய ஷூட்டிங் இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அவருடைய பிளானே வந்து பை ஏப்ரல் மேக்குள்ள படத்தை முடிச்சிடணும், ஜூன்ல வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆரம்பிக்கலாம் தான் போயிட்டு இருக்காரு. அவரோட டீம்ல நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, படம் வந்து நிறைய போயிட்டே இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருக்காங்க, அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா சொன்னாங்க. அது பிறகு அந்த படத்துடைய மேக்கிங்கும் பெருசாக போயிட்டே இருக்கு. ஏன்னா அவருடைய கடைசி படம்ன்றதுனால கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணல. வினோத் அவர்கள் வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா முதல்ல மார்ச்லேயே முடிய வேண்டிய படம் இப்போ ஏப்ரல் தாண்டும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைப்பு இருக்கும் பாருங்க. அந்த உழைப்பெல்லாம் கொடுத்து இந்த படம் அது வரையும் விஜய் சார் என்ன சொன்னாரா, சரி நீங்கள் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, எனக்காக ஹரி பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு திருப்திகரமாக எடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து மே ஜூனில் நான் வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ அவங்க பிளான் இப்போ என்ன போட்டிருக்காங்க, ஜூன்லேருந்து ஃபுல் கேம்பெயின் ஆரம்பிக்கணும்னு. அது முன்னாடி இந்த படத்தை முடிச்சு நான் டப் பண்ணி வெளில வந்துடுறேன், இந்த படத்தை வந்து மொத்தமாக வெளியில் வந்துடுறேன், அது பிறகு படம் ரிலீஸ் ஆகட்டும்.